இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாஜக தலைவர் நிதின் நபீன் குற்றச்சாட்டு. தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் திமுக கொள்ளையடிக்க முயற்சி. புதுச்சேரி பரப்புரையின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளருக்கு சொந்தமான அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை. நண்பர் வீட்டில் இருந்து 1 கோடி பறிமுதல். தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து மணவெளி தொகுதியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் பேசிய நிதின் நபீன் புதுச்சேரி வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் கடந்த ஆட்சியில் பல வளங்கள் மற்றும் அழகான இடங்கள் இருந்தும் சுற்றுலாத்துறை கண்டு கொள்ளாமல் விடப்பட்டு கவலைக்கிடமாக இருந்தது. ஆனால் ஆன்மீக, சுகாதாரம், பொருளாதார, வியாபாரத்திற்காக வர வேண்டும் என்பதற்காக துல்லியமாக செயல்பட்டு சுற்றுலாவை வளர்த்து வருவதாகவும் அண்டை மாநிலமான தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடும் நிலையில் மக்களுக்கு எதிராக அரசு செயல்படுகிறது. அதற்கு சாட்சியாக திருப்பரங்குன்ற விவகாரம் உள்ளதாகவும் தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசு லஞ்சம், லாவண்யம், ஊழல்கள் இன்றி வளர்ச்சி பாதையில் வளர்ச்சியின் மக்களை அழைத்து செல்லும் முன்மாதிரியான அரசாங்கமாக உள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், கடந்த காங்கிரஸ் திமுக அடாவடி அராஜக அரசியல் இல்லாமல் புதுச்சேரியில் வரப்போகும் அரசு நேரடியாக மக்களுக்கு 5 ஆண்டுகளில் வளர்ச்சி என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு மிகப்பெரிய திட்டங்களை முன்னெடுத்து செல்ல உறுதி எடுத்துள்ளோம் என்றார். மேலும் நல்லாட்சி தொடரட்டும், புதுச்சேரி மலரட்டும் என்றும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பேச்சை முடித்துக் கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு சொந்தமான அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் ரூபாய் 1 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜேந்திரன் என்கிற ஈரம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இவர் யுவர் ஈரம் ஃபவுண்டேஷன் என்கிற தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். மேலும் இயக்குனர் அமீர் மற்றும் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளிவந்துள்ள ஜாபர் சாதிக் ஆகியோருக்கு இவர் நெருங்கிய நண்பர். இதனால் இவர் திரைத்துறையில் முதலீடு, ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் இந்த தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த நிலையில் வாக்காளர்களுக்கு பரிசுகள் வழங்குவதாக இவர் மீது தேர்தல் துறைக்கு புகார் சென்றுள்ளது. அதன்படி ராஜேந்திரனை தொடர்ந்து கண்காணித்து வந்த தேர்தல் பறக்கும் படையினர் இன்று காலை அவரது நண்பர் ராஜாவின் இல்லம், தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள ராஜேந்திரனின் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் 15க்கும் மேற்பட்டோர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் ராஜேந்திரனின் நண்பர் ராஜா வீட்டில் ரூபாய் 1 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ராஜேந்திரனின் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் சோதனையிலும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோதனை முடிந்த பிறகு பணம், பொருட்கள் எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது என தெரியவரும் என தெரிகிறது. தமிழகத்தில் கொள்ளையடித்தது போதாது என புதுச்சேரியில் கொள்ளையடிக்க ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டதாகவும் அவர் இங்கு வரும்போது புதுச்சேரி மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என புதுச்சேரியில் நடைபெற்ற பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. உப்பளம் தொகுதியில் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தியும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சியினரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை அவர் கொடுத்துள்ளார். பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ளது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால்தான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த முடியும். புதுச்சேரிக்கு சுற்றுலாவால் தான் வருவாய் அதிகமாக கிடைக்கிறது. சுற்றுலாவிற்கு தேவையான நிதியை பெற நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள்.
மத்திய அரசுடன் தொடர்பு கொண்டு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர், தமிழகத்தில் கொள்ளையடித்தது போதாது என புதுச்சேரியில் கொள்ளையடிக்க ஸ்டாலின் நாளை புதுச்சேரி வருகிறார். இங்கு மதுபான விற்பனை அதிகமாக இருப்பதால் கொள்ளையடிக்க வருவார். நீங்கள் விழித்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம் என தெரிவித்தபடி, எடப்பாடி தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது என்றும், எங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்துதானா போட்டியிடுகிறது என கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணி குழப்பமாக உள்ளது. பச்சோந்தி போல ஸ்டாலின் நிறம் மாறுவார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சியுடன் கூட்டணி, ஆனால் இங்கே அவர்களுக்கு நாமம் போட்டு விடுவார். கண்ணில் பார்க்க முடியாத, காற்றில் கூட ஊழல் செய்யும் கட்சிதான் திமுக. உலக அளவில் ஊழல் கட்சி திமுக என்பதை மக்கள் உணர வேண்டும். ஸ்டாலின் இங்கே வரும்போது நீங்கள் அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 வழங்கும் என்றும், 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதோடு பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் என புதுச்சேரியில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி புதுச்சேரி வருகை தந்தார். தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநிலம் இங்கிருந்து ஆளப்படவில்லை, எங்கோ இருப்பவர்களால் இயக்கப்படுகிறது. மக்களின் கருத்துக்கள் மதிக்கப்படாமல் சித்தாந்தங்கள் திணிக்கப்படுகின்றன. மாநிலத்தில் நடைபெறும் ஒவ்வொரு டெண்டருக்கும் 30% கமிஷன் வாங்கப்படுவதாகவும், எதை தொட்டாலும் ஊழல் மலிந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இங்கு பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. காரைக்கால் துறைமுகம் விற்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக மின் வாரியமும் அதானி குழுமத்திற்கு விற்கப்படலாம் என எச்சரித்தார். மேலும் போலி மருந்துகள் தயாரிப்பு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகே மதுபான கடைகள் திறப்பு போன்றவற்றால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2000 வழங்கப்படும் எனவும், அரசு மற்றும் தனியார் துறைகளில் 30,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். அரசு வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு 40 அதிகரிக்கப்படும் என்றார். மேலும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். எந்த நோயாக இருந்தாலும் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும் என்றார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். காமராஜ் நகர் தொகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு. ஜோஸ் சார்லஸ் மார்டின். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகரில் 29ஆம் நம்பர் பூத் தலைவர் டேவிட் ஏற்பாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அம்பிகா அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள குடியிருப்பு சங்க நிர்வாகிகளை சந்தித்த அவர், தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அப்பகுதியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து நிர்வாகிகளிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான புத்தகங்களையும் குடியிருப்பாளர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த வேட்பாளர் செந்திலுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுகவின் செந்தில் போட்டியிடுகிறார். இதனையொட்டி அவர் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பெரிய காலாப்பட்டு பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் செந்திலுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வில்லியனூரில் தென்கோபுரம் வீதியில் வாகன பரப்புரையின் மூலம் வாக்கு பொதுமக்களிடம் சேகரித்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரி செய்தியாளர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்திற்கான ஆட்சி வரைவு வெளியிட்டார். தொடர்ந்து புதுச்சேரி, தவளக்குப்பம், வில்லியனூர், மேட்டுப்பாளையம், அண்ணா சிலை அனைத்து பகுதிகளிலும் வாகன பரப்புரை செய்து பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வில்லியனூர் தொகுதி தென்கோபுரம் வீதியில் வாகன பரப்புரையில் பங்கேற்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ரமேஷ், மங்கலம் தொகுதியின் வேட்பாளர் சுப்பிரமணி, காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் கௌரி, காலாப்பட்டு தொகுதி வேட்பாளர் காமராஜ், மண்ணாடிப்பட்டு தொகுதி வேட்பாளர் வெங்கடேசன், திருபுவனை தொகுதி வேட்பாளர் ரஞ்சித் அனைவருக்கும் விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து பரப்புரை செய்தார்.
தமிழகத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் தேர்தல் பரப்புரைக்காக புதுச்சேரிக்கு வருகை தந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்த புத்தகங்களையும் வழங்கி தனது அரசியல் பார்வைகள் மற்றும் திட்டங்களை எடுத்துரைத்து வாழ்த்துக்களை பெற்றார். அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இதனையொட்டி தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா தலைமையில் அதிமுகவினர் சின்னம் வீராம்பட்டினம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுக என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் ந.த.க. தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தின் போது இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் டிவிகே என கத்தியதால் கோபமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் அவரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் கதிர்காமம் தொகுதி வேட்பாளர் சுபஸ்ரீயை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் டிவிகே என கோஷம் எழுப்பி சென்றதால் சீமான் கோபமடைந்தார். தொடர்ந்து அங்கிருந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அவரை மடக்கி பிடித்து தாக்கினர். இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் அந்த இளைஞரை மீட்டு அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாஜக தலைவர் நிதின் நபி குற்றச்சாட்டு. தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் திமுக கொள்ளையடிக்க முயற்சி. புதுச்சேரி பரப்புரையின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளருக்கு சொந்தமான அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை. நண்பர் வீட்டில் இருந்து 1 கோடி பறிமுதல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.